ரவீந்திரன் சார், நீங்க பத்திரிகை செய்திகளை எல்லாம் படிச்சிருப்பீங்க சார். நீங்க கடந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்க சார். இந்த புதிய வரைவு விதிகள்னு நீங்க நீங்க பாத்தீங்கல்ல சார், அதெல்லாம் திரும்ப பெறணும்ட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு முதல்ல அறிவிச்சிருக்கிறாங்களாங்கிறதுலே எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா அஃபிஷியலா நாங்க ஒன்றும் பார்க்க முடியல. அதனால சார், இந்த அறிவிப்புகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது 2023ஆம் ஆண்டுல ரிசர்வ் வங்கி ஒரு சுற்றறிக்கையை பிறப்பிச்சது. அதை செயல்படுத்தியது 1/1/2025. அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, அடமானம் வைத்திருக்கும் தங்கத்தை முழுவதுமாக மீட்ட பிறகுதான் மீண்டும் அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும். தங்க நகைகளை மீட்காமல் அப்படியே அடமான காலத்தை நீட்டிக்க முடியாதுன்னு உத்தரவு. அதுதான் உத்தரவு. அதை தொடர்ந்து ஒரு 9 வகையான விதிமுறைகளை, நகை அடமானம் குறித்த விதிமுறைகளை குறித்து பொதுமக்களுடைய கருத்தை கேட்டிருக்காங்க. இது சுற்றறிக்கை இல்ல, அதாவது ரூல்ஸா என்ன வரல, கருத்து கேட்டிருக்காங்க. இப்ப வங்கியினுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கு, வங்கிகள் நல்ல வளர்ச்சியில் இருக்கு, தங்க நகையை கொடுப்பதிலும் வட்டியை வசூல் பண்றதுலயும் தங்க நகையை திருப்பி வாங்குறதுலயும் எந்த நடைமுறையும் இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல, பரிவர்த்தனைகள் சிறப்பா இருக்குன்னு சொன்னா இந்த 9 வகையான நிபந்தனையை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவசியம் இருக்குதுன்னா, நகை கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் நகையை திரும்ப பெறுவதிலும் நகையை ஏலமிடுவதிலும் மிகப்பெரிய தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதனால நகையை அடமானம் வச்சவங்க மீட்க முடியாத காலகட்டங்கள்ல நிறைய பேர் நகையை ஏலம் விட்டு பரிதவித்து போயிருக்கிறார்கள். இல்ல, இன்னொரு குறிப்பான செய்தி என்னன்னா, எந்தெந்த வங்கிகளில் எல்லாம் நகை வைக்கப்பட்டதோ அது சிறப்பான குடும்ப பாரம்பரியமான ஆடம்பரமான நகையாக இருக்குமே, ஆனால் அந்த வங்கியிலே பணியாற்றக்கூடியவர்கள் நகையை ஏலமிடுவதாக சொல்லி தானே கபலீகரம் செய்து கொண்ட நிலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த வழக்குகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகள், இந்த உத்தரவுகள் எல்லாம் நம்ம கடந்து எளிதில போயிட முடியாது. இது கருத்து கேட்பு தான். நிறைய வங்கிகள்ல 12 மாதத்திற்கு முன்னதாகவே ஏலம் விட வேண்டிய அவசியமே இல்லாத நிலையில் ஏலம் விட்டு அந்த நகையை தானே எடுத்துக்கொண்ட வங்கியாளர்கள் இருக்காங்க. அது குறித்த புகார்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு, அது குறித்த புகார்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டு பல புகார்கள் நிலுவையில் இருக்கிறது. இன்னும் எந்த புகாருக்கு தீர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான கள நிலவரம். இப்ப மத்திய அரசு என்ன சொல்லுது? விவசாயிகள் நகை அடமானம் காட்டி கால அவகாசம் நீட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்றது. நகையை மீட்பதற்கான ஆர்வம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உண்மை என்னன்னா, விவசாயிகளோ பொதுமக்களோ நகையை மீட்பதற்காக இயலாமை இருக்கிறார்கள். பணம் தேவை, நகையை மீட்க முடியல. இதுதான் உண்மை. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். வங்கிகளுக்கு அல்லாம முத்தூட் பைனான்ஸ், மணப்புரம் கோல்ட் லோன் நிறைய வந்தது, விளம்பரங்கள்லாம் இருக்கு, வந்தாங்க. இவங்க ஒரு காலகட்டத்துல வங்கிகளை விட ஏலம் விடக்கூடிய அறிவிப்புகள் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு பக்கத்துக்கு அளவுல இருக்கு. இவங்க எப்படி விளம்பரம் கொடுப்பாங்கன்னா, ஒரு நகைக்கு 95% பொறுமானம் உள்ள மதிப்பை நாங்கள் கடன் தருகிறோம் அப்படிம்பாங்க. அப்ப போகும்போது 1ஆம் தேதியிலிருந்து 3வது மாதம் வரை 90 நாட்கள் வரையும் 12 பைசா வட்டிம்பாங்க. அதுக்குள்ள நீங்க மூக்கலன்னா 90ல இருந்து 6 மாத காலம் வரை 18 பைசா 18% வட்டி. அப்புறம் 6 மாத காலத்திலிருந்து 9 மாசம் வரையும் 24% வட்டி. 9ல இருந்து 12 வரை 36% வட்டி. 12ல இருந்து 1 வருஷம் வரை 48% வட்டி. இந்த மாதிரிலாம் வட்டியை போட்டு வசூலித்து அந்த நகைகள் எல்லாம் ஏலத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது மத்திய அரசு நாங்க கேட்கிறது, தவறுகளை சரி செய்வதற்காக, நிர்வாகத்தை சரி செய்வதற்காக நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, தவறு செய்வதற்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் விதிமுறைகளை உருவாக்கக்கூடாது, கருத்துக்களை கேட்கக்கூடாது. தவறு செய்தவர்கள் யார்? நாங்க இதுவரை குற்றம் சாட்டி இருக்கோம் இல்ல, பல வங்கிகள் மீது குற்றம் சாட்டி இருக்கோம்.
பல வங்கி செயல்பாடுகள் மேல குற்றஞ்சாட்டி இருக்கோம். எங்கள்கிட்ட பட்டியல் நிறைய இருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இங்கேருந்து ரீஜனல் ஆபீஸ் போனா நாங்க கேட்டு சொல்றோம் போங்க. அப்புறம் சர்க்கிள் ஆபீஸ் போனா கேட்டு சொல்றோம் போங்க. ஜோனல் ஆபீஸ்க்கு போனா விசாரிச்சு சொல்றோம் போங்க. அப்புறம் திருப்பி இங்க பேங்க்குக்கு வந்து பேங்க்ல போய் பேசுங்க. பேங்க்ல கேட்டா பேங்க் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர். அவர் செஞ்ச தப்புங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? திருப்பி சர்க்கிள் ஆபீஸ், திருப்பி ரீஜனல் ஆபீஸ், திருப்பி ஜோனல் ஆபீஸ். இந்த மாதிரி பல நபர்கள் லட்சக்கணக்கான பேர் வங்கிகளுக்கு அலைகழித்துக் கொண்டிருக்கிறார்கள், அலைகழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே. இது போன்ற புகார்கள் எல்லாம் வந்ததன் அடிப்படையில் தான் ஒரு வரையறையை கொண்டு வருவதற்காக விதிமுறைகளை உருவாக்குவதற்காக கருத்து கேட்கிறாங்க. வரவேற்கிறோம். ஓகே. ஆனா நீங்க என்ன செய்யணும்? இந்த தப்பு செய்யறவங்க யாரு எங்க தப்புன்னு பார்க்கணுமா வேண்டாமா? அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க யாருடைய நகை, இந்த நகை ஏன் இந்த பிரச்சனை வந்தது? என்னுடைய மச்சான் நகையை நான் வாங்கி வச்சேன், ஏலம் போயிடுத்து. இப்ப என் மச்சான் வந்து நகை கேட்கிறார். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஐயா ஐயா நீங்க ஏலம் விட்டீங்களே, அது ஏன் நகை இல்ல, என்னோட தேவைக்காக நான் மச்சான்ட்ட இருந்து வாங்கி வச்சேன். இப்ப அவர் நகை கேட்கிறாரு, அந்த நகை எப்படியாவது மீட்கணும். யார்கிட்ட ஏலம் விட்டீங்க, எங்க விட்டீங்கன்னு கேட்கும் போதுதான் தாவா பிரச்சனை. அப்ப யார் நகையை வைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? யாருடைய நகையை நாங்க வைக்கிறோம்? நகை வைக்கிற போது 12 மாத கால அளவில் அதற்கான கால அவகாசம் இருக்கிற போது அதற்கு முன்னதாக ஏலம் விட வேண்டிய அவசியம் என்ன? ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த அந்த வரையறையை கொண்டு வந்தது யார் சார்? இந்த புதிய வரை விதிகளை தான் அப்படி விடக்கூடாதுட்டாங்களே சார். நீங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆ. இப்ப நகையை எப்ப வாங்குறது? நகையை எப்படி மீட்கிறது? எந்த காலத்துக்கு நகை மீட்கிறது? எவ்வளவு வட்டி கட்டுவீங்க? அப்ப அசலை எப்படி சேர்த்துறது? வட்டியை அசலை சேர்த்து வாங்க முடியும். கரெக்ட். வட்டி அதற்கான திட்டங்களை நீங்க இல்ல சார், கடன் வாங்குறவங்க தானே சார் வட்டி கட்டணும். சார் அதுதான் சார். இப்ப எனக்கு வந்து 4 மாசம் பயிர் நான் பண்றேன், விவசாயம் பண்றேன். 4 மாசத்துல எனக்கு ஒரு அவசிய தேவை இருக்கு. நான் நகையை வைக்கிறேன். நகையை வைக்கும் போது அடுத்த ஒரு 10 நாள்ல மூக்கலாம்னா மூக்க முடியாது. 3 மாதம் கழிச்சு தான் நீங்க மூக்கலாம் வங்கிகள்ல. ஓகே. அப்ப அந்த நான் பணத்தை மூக்குற பணத்தை நான் வச்சுக்கிட்டே இருக்கணும் கையில. அப்ப 3 மாசம் கழிச்சு எனக்கு வேற ஏதாவது செலவு வந்ததுன்னா நான் திருப்பி அங்க போனேன்னா, இல்ல வட்டி அதிகமா போயிட்டீங்க, வட்டியோட வாங்கம்பீங்க. சரிங்க, நீங்க வட்டி எவ்வளவோ அதை வச்சுங்க, இன்னைக்கு நகைக்கு எவ்வளவு மதிப்பு ரினிவல் பண்ணுங்கன்னா இப்ப அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. நீங்க அசலையும் வட்டியும் கட்டுங்க, வெளியில போங்க, நாளைக்கு வேணா வாங்கங்கிறீங்க. சரி. வட்டி கடையை விட மிக மோசமாக வங்கிகளுடைய செயல்பாடுகள் மாறிவிட்டதன் அடிப்படையில் தான் ரிசர்வ் வங்கி இது போன்ற கருத்துக்களை கேட்கிறது. நாங்க கேட்கட்டும், வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனால் கருத்து கேட்கக்கூடிய நீங்கள், நாங்கள் சுட்டிக்காட்டிய தவறு செய்தவர்களையும் தவறுகளையும் திருத்துவதற்கான நடவடிக்கை என்ன, எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஓகே சார். ஓகே. அது இந்த 9 விதிமுறைகள்ல வரவே இல்லையே. வரேன் சார், வரேன் சார். நம்ம பேசலாம் சார். ஒரு சின்ன நடைமுறைகள் அது இல்லவே இல்லையே. ஓகே சார். ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொல்றீங்க 22 கேரட் மட்டும் தான் நீங்க எடுப்போங்கறீங்க. சரி சொல்லுங்க சார். ரவீந்திரன் சார், ஏற்கனவே இப்ப சார் சொன்னது போல அங்க வந்து ஒரு கோல்டு அப்ரைசர் இருக்கிறாரு. அவர் வந்து தங்க நகையை பரிசோதிக்கிறார். பரிசோதித்து அது தரமானது தானா அப்படின்ட்டு அவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் உறுதிப்படுத்திய பிறகு இன்னொருத்தர் இருப்பார் அதே இடத்துல, அவரும் கோல்டு அப்ரைசர் தான், அவரும் உறுதிப்படுத்துவார். அவர் உறுதிப்படுத்தி 2 பேரும் சைன் போட்ட பிறகுதான் நம்ம கிட்ட எல்லாம் சைன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேப்பர்ல கையெழுத்து வாங்குவாங்க. எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கிய பிறகுதான் நமக்கு வந்து லோனை கொடுக்குறாங்க சார். இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. தனியார் பேங்கர்ஸ் கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா நம்ம காயின் கொடுத்தாவோ அல்லது பார் கொடுத்தாவோ அவர்கள் அதுக்கு வந்து கடன் கொடுக்கறதே கிடையாது. நகைகளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ முத்தூட் கொடுக்குறாங்க. தனியார் நகை கடன்கள் எல்லாமே இதுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. பேங்க் கொடுக்குறாங்களான்ட்டு எனக்கு தெரியல, நம்ம கொண்டு போய் கொடுத்ததில்லை சார். இந்த மாதிரி பல ரூல்ஸ் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும்போது திடீர்னு இது வந்து இந்த மாதிரி ஒரு 9 ரூல் வந்திருக்கு, வரப்போகுது, வரைவு அறிக்கையில் இருக்கு அப்படிங்கிறது இது மக்கள் மத்தியில ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குங்களா சார்? இதை ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தணுமா? இல்ல, தெளிவுபடுத்தணும். அதே நேரம் இது வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் குழப்பத்தில் இருக்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இப்ப சமீபத்துல மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் மாறு தட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே. உலகளாவிய பொருளாதாரத்துல ஜப்பானை பில்லுக்கு தள்ளிவிட்டு உலகத்தின் 4வது இடத்திலே நாங்கள் பொருளாதாரத்தில் இந்தியா உயர்ந்திருக்கிறது.
வரவேற்கிறோம். ஆனால் கடந்த 2012 இருந்து 2024 வரை கிட்டத்தட்ட 17% ஒவ்வொரு வங்கிகளிலும் கிட்டத்தட்ட தங்கத்தினுடைய போர்ட்போலியோ அதிகமாயிருக்கு. ஓகே. அப்ப தங்கத்துடைய போர்ட்போலியோ அதிகமாயிருக்கு. தங்கத்துல வங்கிகள் முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னா அப்ப வறுமை இருக்கா இல்லையா? அது தங்கம் எங்க இருந்து வந்தது? அப்ப இந்தியா பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கு. ஆனா பொதுமக்கள்கிட்ட இருந்த தங்கங்கள் எல்லாம் முதலீடை பெற்றுக்கொண்டு வங்கிகளுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 17% உயர்ந்திருக்கு. இந்தியா வறுமையிலிருந்து நீங்கிடுதா? வறுமையிலிருந்து விலகிடுதா? எப்படி பொருளாதாரம் வளர்ந்தது? இதை மறைப்பதற்காகவும் மத்திய அரசு சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஓகே. அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தாகணும். ஓகே 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 சார். வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதாவது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நிர்வாகம் திறம்பட செயல்பட வேண்டுமானால் தவறு எங்கு நடக்கிறது சுட்டி காட்டுகிறோமே அந்த இடத்திலே தவறுகளை சரி செய்து தவறாளர்கள் மீது தண்டனிக்கப்பட்டு நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும். ஆனால் எதையோ சாதிப்பதற்கு எதையோ ஆதாரத்திற்காக நீங்கள் பொதுமக்களை வாட்டி வதைப்பது, பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை உருவாக்குவது என்பது ஒரு ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல. ஒண்ணு. இரண்டாவது, இப்ப பொதுமக்கள்லாம் நீங்க வங்கியில வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வங்கிகளும் தங்கத்துல முதலீடு போட்டு அதிகப்படியா முதலீடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நவீன் மும்பையுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 17,277 கோடியே அதானிக்கு வந்து நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்க மத்திய அரசாங்கம், பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து. இது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப யாருடைய வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது, யாருடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை சரிசமமாக கணக்கிட்டுத்தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே ஓகே.